ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து வாழை மீன் ஸ்பெஷல் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா கீழக்கரை ஸ்பெஷல் வாழை மீன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. இந்த மீன் வந்து ஏன் கீழக்கரையில் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப டேஸ்டான ஃபிஷ் இந்த வாழை மீன். ஆனால் முள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இதில். அதனால தான் பெரிய மீனாகவும் இந்த மாதிரி கிராஸாகவும் போட்டு வாங்குவாங்க. இந்த மாதிரி கிராஸாக போட்டு வாங்குறனால வந்து பார்த்திங்கன்னா மீன்லேருந்து முள்ளை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து கிடைக்கும், பட் இவ்வளோ பெரிய சைஸில் வந்து கிடைச்சது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமாக இவ்வளோ பெரிய சைஸில் நான் வாங்குகிறேன். அதனால் உடனே வாங்கி நான் உடனே வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்காக. இந்த மீனை வந்து ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூளும், அதுக்கப்புறம் நான் புளிஞ்சு வச்சுருந்த லெமனுடைய தோலியும் நான் ஆட் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். லெமனோட தோல் இல்லைன்னா நார்மலாக வந்து உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணுற மாதிரி ஆட் பண்ணியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறமா இதை ஒரு 2-3 தண்ணிக்கு நான் மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த மீனோட சைஸை வந்து பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா வந்து பெரிய ஃபிஷ்ஷாக இருக்குது. அதனால் கிரேவி வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு அட்டகாசமாக வரப்போகுது. இந்த கீழக்கரை ஸ்பெஷல் மீனை வந்து கொஞ்சம் மாற்றி நான் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நம்ம சேனலோட ஸ்பெஷலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி பண்ணுறது தானே. வாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரு கையளவு தேங்காவை நான் எடுத்துக்கிறேன். அது கூட மல்லித்தூள் வந்து எடுத்துக்கிறேன். மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் ஆட் பண்ணாத ப்ளெயினான மல்லித்தூள் தான். இதை வந்து ஒரு நல்லா 3 ஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெரிய தக்காளியில் ஒரு பாதி தக்காளி, இது எல்லாத்தையுமே நல்லா வந்து போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த இந்த வாழை மீனை வந்து ஒரு சட்டியில் வந்து போட்டு எல்லாத்தையும் நம்ம இந்த மீன்லேயே ஆட் பண்ண போகிறோம். இப்போ புளியை வந்து ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மெயினே வந்து புளி தான். அதுவும் பெரிய மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்கான புளி தண்ணி தான் ஆட் பண்ணணும். சின்ன மீனாக இருந்தால் கொஞ்சமாக ஆட் பண்ணுவாங்க. பெரிய மீனுக்கு புளி வந்து நிறைய ஜாஸ்தியாக ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மீன்லேயே ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சமாக வந்து நான் தண்ணியும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா அடுப்பில் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறது தாங்க எங்கள் ஊர் ஸ்பெஷலே வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான். நல்லெண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, துவரம்பருப்பு போட்டு நான் கொஞ்சமாக வந்து அதை தாளிச்சிட்டு, அதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஃபிஷ்ஷை வந்து அதில் ஆட் பண்ண போகிறேன். மீனெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ரொம்ப வந்து தண்ணியை ஆட் பண்ண போகிறதில்ல. பார்த்திங்கன்னா மீனை வந்து முங்குற அளவுக்கு நான் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மீனெல்லாம் வந்து கொஞ்சம் மசாலாவில் படுற மாதிரி பண்ணி விட்டுக்குங்க. இப்போவே வந்து மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இது இங்கே சைடில் இருக்கட்டும். நம்ம சைடில் வந்து கொஞ்சம் போய் மாங்காய் வெட்டலாம். இதுக்கு மாங்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாகவே மீனுக்கு வந்து மேங்கோ வந்து ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். அதுவும் வாழை மீனுக்கு, சூடை மீனுக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன மீன்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாங்காய் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இன்றைக்கி வந்துட்டு நான் மாங்காய் ஆட் பண்ணி நான் பண்ண போகிறேன் வாழை மீனை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உள்ளே வந்து விதை இருந்துச்சுன்னா அந்த விதையை வந்து எடுத்துருங்க, இல்லைனா துவர்ப்பு வந்துடும். இப்போ இந்த வெட்டின மாங்காவை எல்லாத்தையுமே வந்து அந்த ஃபிஷ்ஷில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதி வர வரையும் நம்ம இப்போ வெயிட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் தான் நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து முன்னாடியே ஆட் பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ஆட் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் வந்து அது கொஞ்சம் க்ரீனாகவே இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சமாக தாளித்து தான் அந்த மீனை ஆட் பண்ணோம். சைடில் வந்து இன்னும் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஆனியனை வந்து ஆட் பண்ணுங்கள். நல்லா ப்ரௌன் ஆகணும் வெங்காயம் வந்து, அந்த அளவுக்கு நல்லா முருவ விட்டுட்டு அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தாளிப்பை வந்து நம்ம ஃபிஷ் கிரேவிக்கு மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான டேஸ்டான வாழை மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழக்கரை ஸ்பெஷல், அதுவும் எங்கள் ஸ்டைலில் நான் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.